எமது கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் 3 லட்சம் மகளிரை ஒரே அறிக்கை கூட்டி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மகளிரை தன்னகற்ற வைத்திருக்கிறார் என்று இந்த நாட்டுக்கு உணர்த்திய தமிழக போராட்டத்தில் ஐயா அவருடைய தலைமையில் நடக்கிற இந்த மாபெரும் பொதுக்குழுவுக்கு வருகின்றிருக்கிற நம்முடைய தியாகச்சம்பல் கௌரவ தலைவர் அண்ணன் அவர்களே, வன்னிய சங்கத்தோட தலைவர் அண்ணன் மூத்த அருமையன் அவர்களே, நம்முடைய அன்பிற்குரிய அக்கா அவர்களே, மற்றும் இங்கே வருகின்றிருக்கிற பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதற்க வணக்கத்தை அன்போடு சொல்லி, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் மருத்துவ ஐயா என்ற ஒரு தலைவர் அரை நூற்றாண்டுகளாக அரசியலுக்கு சொந்தக்காரர். இன்றும் நேற்றும் யாரோ உழைத்த உழைப்பிலே திமுக அதிமுக மாதிரி இந்த கட்சியை தன்னகத்தை கையில் படுத்தவில்லை. தானே சுயமாக உருவாக்கி இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிற வன்னிய சங்கமாக உருவாக்கி 35 ஆண்டுகளாக கட்சியை மாற்றி இன்றைக்கு உருவாக்கி உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவ ஐயா அவர்கள் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய வேதவாக்கு. ஐயா அவர்களை ஒருவர் குலதெய்வமாக இன்றைக்கு நினைச்சு நாளைக்கு குலதெய்வத்தை மாற்ற முடியாது. எங்களை பொறுத்தவரையிலே நான் பிறக்கும் பொழுது இந்த குலதெய்வம் மருத்துவ ஐயா என் உயிர் மருத்துவ ஐயா என்பதை நாம் அனைவரும் மனதார உறுதி இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு தீர்மானம் என்று வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் மிகப்பெரிய வெற்றி பெற உரிய கட்சிகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணியை உருவாக்க மருத்துவ ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் மருத்துவ ஐயா அவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் வெற்றி கூட்டணி என எல்லோரும் பேசப்பட்டு பாமக அதிக இடங்களில் வெற்றி பெற்றது. ஆனால் சமீப காலமாக நடைபெற்ற தேர்தல்களில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெறாத நிலையில் உருவாகிவிட்டது. எனவே 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற பொதுத் தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி அதிக இடங்களில் வெற்றி பெற உரிய கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வெற்றி கூட்டணி உருவாக்க வாழும் தெய்வம் சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு இப்பொதுக்குழு முழு அதிகாரம் வழங்கி ஒருவராக முடிவு செய்கிறது.